இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா 1:37 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். இந்த நாள், இந்த நேரம், இந்த புது விடியல் ஆண்டவருடைய கிருபை இல்லாட்டி எங்களுக்கு கிடைத்திருக்கவே முடியாது. அவருடைய ஆசிரியர் இல்லாம இப்ப நாங்க இந்த இடத்துல இருந்திருக்கவே முடியாது. எங்களை எல்லா விதத்திலும் காத்து வழிநடத்தும் தகப்பனுக்கு நாங்க அனுதினமும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கணும். இன்றும் ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்று அவர் நமக்கு கொடுத்திருக்கும் இந்த வார்த்தை பாரமான மனதுக்கு அமைதியை தருது, சோர்வான இருதயத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது. எங்களால முடியாது, இனி வர வழியே இல்லை என்று குழம்பி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. அன்று மரியாளுக்கு ஆண்டவர் வான தூதர் மூலம் சொன்ன இந்த வார்த்தை மனுஷர்களுடைய பார்வையில சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய சித்தத்தில் சாத்தியமாகும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்பிக்கை வைக்க வேண்டும். சந்தேகப்படாம ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துல நிலைத்திருக்க வேண்டும். இன்று உங்களோட வாழ்க்கையில ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு சில காரியங்கள் நிறைவேற வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். நினைத்த காரியம் கைகூடி வர வேண்டும் என்ற ஆசையோடு மகிழ்ச்சியோடு இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கருத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்க அதொன்றை பற்றி இனி கவலைப்படாதீங்க. ஏனென்றா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று எதுவும் இல்லை. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அவற்றை மாற்றி கொடுப்பார். எதை குறிச்சும் பயப்படாம நம்பிக்கையோட முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? முழு மனத்தோடு ஆமீன் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமீன்.